إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد இந்த உலகத்தை படைத்து எமக்கெல்லாம் உணவளித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூது செய்திகளை சொல்ல வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் வரிசையில் இறுதியாக எமக்கு நபியாக அல் குர்ஆன் வழிகாட்டியாக நாம் எல்லோருமே உயிருக்கும் மேலாக மதிக்க வேண்டிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனையோடு எனது பிரசங்கத்தை துவங்கி வைக்கின்றேன். இன்றைய ஹுதுபாவுடைய தலைப்பு பெருமை வேண்டாம் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் படைத்த மனிதர்களில் அவன் விரும்புகின்ற அடியார்களாக சிலாகித்து பேசுகின்ற பொழுது வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, ரஹ்மானுடைய விருப்பமான அடியார்கள் அவர்கள் எப்படி இந்த பூமியில் வாழ்வார்கள்? யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, ரொம்ப பணிவாக வாழ்வார்கள். அவரிடம் பெருமை வெளிப்படாது, கர்வம் இருக்காது, ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, அடுத்த பிற மனிதர்களை மட்டமாக எண்ணுகின்ற அலட்சிய பார்வை இருக்காது. ரொம்ப பணிவாக இருப்பார்கள். அவர்கள் பெற்றெடுத்து எடுக்கின்ற எல்லா பிள்ளைகளும் பணிவாக இருப்பார்கள். வாப்பா பணிவானவர், மகன் பெருமை அடிக்கக்கூடிய இருந்தால் இந்த ஹுத்துபாவை சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாப்பா பள்ளிவாசல் நேரத்தோட வாரார், மார்க்க விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறார். மகனுக்கு ஆணவம் கர்வம் வெளிச்சூழலினால் அல்லது மனைவி மூலம் கடத்தப்பட்ட அந்த நோயினால் மகன் பெருமை அடிப்பானாக இருந்தால் இந்த ஹுத்துபாவில் நீங்க ஒரு அழகான ஒரு உபதேசத்தை புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பணிவாக வாழ்ந்தவர்களை உயர்த்திருக்கிறான். ஆணவத்தோடும் கர்வத்தோடும் வாழ்ந்தவர்களை அப்படியே அழித்திருக்கிறான். இந்த உலகத்தில் சமுதாயமாக அழிக்கப்பட்டவர்கள் நூஹ் நபியுடைய கூட்டம் என்ன காரணத்தினால் அழிக்கப்பட்டார்கள்? 12 லிஸ்ட் கையில். எல்லாத்துக்கும் தலையான காரணம் அவங்களுக்குள்ள ஆணவம், பெருமை. நூஹ் நபி சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது, மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மும்முரமாக, யா அல்லாஹ் இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா, நான் ரொம்ப பணிவாக இந்த மக்கள் மத்தியில் உனது மார்க்கத்தை தூய்மையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலா கஷ்டப்பட்டேன். யா அல்லாஹ் வ இன்னி குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம்,
அவருடைய விரல்களால் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். நம்ம நினைக்க கூடாது லக்ஸரி வாகனங்கள்ல போறதால பெருமை, பெரிய வீடு கட்டிருக்காரு பெருமை, பாரு எங்க பிரச்சனைக்குன்னு சொல்லி நூஹ் நபி சொல்லுகின்றார், யா அல்லாஹ் அவர்களை அழைக்கின்ற பொழுதெல்லாம் காதுகள்ல விரல்களை வைத்து அடைத்துக் கொண்டார்கள். ஜாலு சியாபஹும் அவர்கள் தலைக்கு மேலால் முந்தானிகளை போத்திக் கொண்டார்கள், போர்வையால் போத்திக் கொண்டு விரண்டோடினார்கள். இஸ்திக்பாரன் ஃபில் அர்த் பூமியில் பெருமையை தேடிக்கொண்டார்கள். யா அல்லாஹ் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் இவர்களில் நல்ல அடியர்களை தவிர வேறு யாரை வைத்திடாது. ஃபஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப ஸமாஇ பிமாஇ முன்ஹமிர். இன்னைக்கு நாட்டில் வெள்ளம் வந்து போனிக்கு, சுனாமி வந்துக்கு, எவ்வளவு அனர்த்தங்கள் வந்துக்கு, ஒரே வருடத்தில் 2 தடவை மீட்டி மீட்டி சோதனை வந்துக்கு. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் தெரியுமா? ஆணவம். இந்த உலகத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை. யா அல்லாஹ் இவர்களை மொத்தமாக அழிச்சுன்னு அந்த நூஹ் நபி கேட்டார். ஃபஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப ஸமாஇ பிமாஇ முன்ஹமிர். கார் இருள் கொண்ட அந்த மேகங்களை அந்த கூட்டத்துக்கு நேராக நிப்பாட்டி தொடர்ந்து மழை பெய்ய செய்தோம், தொடர்ச்சியாக மழை பெய்ய செய்தோம். வஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனா பூமியுடைய அந்த ஊற்றுக்கண்களையும் கிழித்து விட்டோம். நம்ம வெள்ளம் வந்தா இந்த நாட்டில் எங்கேயாவது அணைக்கட்டு உடைஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வருது, எல்லாரும் குடி போறாங்க, அப்படித்தான் சொல்லுவோம். அங்க எங்கேயும் அசையலாது. ஒரு பக்கத்தால தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டே கீழால கொப்பு கொண்டு பூமி கிழிந்து தண்ணி கொண்டு தோங்குது. இந்த ஆணவத்துக்கெல்லாம் முடிவு கட்ட அந்த சமுதாயத்தை அல்ல அழிப்பதற்கு நினைத்தான். ஃபஃபதஹ்னா அபுவாப ஸமாஇ பிமாஇ முன்ஹமிர் வஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனா ஃபல்தகல் மா. 2 தண்ணீரும் ஒன்றோடொன்று சேர்ந்தது. அலா அம்ரின் கது குதிர் அல்லாஹ்வுடைய விதிப்படி அப்படியே அழிந்து போனார்கள். நூஹ் நபி கூப்பிடுறார், மகனே நல்லா கேட்டுக்கணும், பயான் கேட்கிறே முக்கியம் இல்லை, இப்ப இந்த மகன் எங்க, இவனுக்குள்ள இப்ப வரக்கூடிய இந்த பருவம், கர்வம் வெளிப்படக்கூடிய பருவம், முளையிலே கிளிய வேண்டும். நூஹ் நபி கூப்பிடுறார், மகன் இருக்க மகனா, வாங்கம்மா எங்களோட ஏறிக்கொள்ளுங்க, பிஸ்மில்லா சொல்லி இந்த கப்பல்ல ஏறிக்கொள்ளுங்க. மனைவி வெறுத்து கொண்டாள், மனைவி ஓரமாகி கொண்டாள். இந்த மனைவி மூலமா அந்த கடத்தப்பட்ட அந்த மக, பாப்பா நீங்க போங்க வாப்பா, நான் இதோ இருக்க ஜூதி மலையில உட்கார்ந்து கொள்வேன், அந்த மலை வரைக்கும் வெள்ளம் வராது, நீங்களும் உங்களோட கூட்டமும் போங்க. வாப்பா சொல்லுங்க, லா ஆசிமல் யௌம இல்லா மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை தவிர இன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஃபஸ்தவத் அல் ஜூதி, ஜூதி மலையை தாண்டி வெள்ளம் வந்து மகனையும் அழித்து, பொண்டாட்டி ஏனைய குஃபுர்ல அத்தனை பேரையும் அழித்து ஜூதி மலையில வந்து கப்பல் நிப்பாட்டப்பட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ரொம்ப பணிவாக நடக்கக்கூடிய விரும்புகிறான், அவர்களை உயர்த்தி இருக்கிறான். மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள், அலட்சியமாக இந்த தாவப்படியை பார்க்கக்கூடியவர்களை அழித்திருக்கிறான். நிறைய பேர் எதெல்லாம் காரணமா சொல்கிறார்கள், உண்மையாவே இந்த உலகத்தில் சோதனைகள் தொடர்ந்து வருவதற்கு காரணம் மனித மனங்கள் ஏற்படக்கூடிய இந்த ஆணவம். இங்க பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது கூட்டத்தை பத்தி சொல்கிறான், ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரி ஹக், நியாயம் இல்லாம பெருமை அடிச்சாங்களாம். என்னங்க நியாயம் இல்லை? அல்லாஹ்வே சொல்றான், லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் ஜாபு ஸஹ்ர பில் வாத், நகரப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள்ல, ஓடைகள்ல மலைகளை தன்னுடைய கைகளால் கொடைந்து வாழ்ந்தவர்கள், பனம்பரம் போன்று தென்னை மரம் போன்று உயரமான மனிதர்கள். அவங்களுக்குள்ளே ஒரு வியப்பு வந்துச்சு, மன் அஷத்து மின்னா குவா,
எங்களோட இந்த உலகத்தில் பலசாலிகள் யார் இருக்க முடியும்? பணம் படைத்தவர்கள். அவங்களுக்கு ஒரு கேள்வி, அடே இந்த ஊர்ல என்ன விட பணக்காரர் யார் இருக்க முடியும்? அப்ப ஆணவம் கொள்கின்றார். ஒரு பலசாலி, உடலாலும் பொருளாலும் ஒரு பலசாலி யோசிக்கின்றால் என்ன விட மிஞ்சக்கூடிய ஒரு ஆள் யார் இருக்க முடியும்? இதே கேள்வியை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய சமுதாயம் கேட்டது. அடே இப்படி பிரம்மாண்டமாக அல்லாஹ் சொல்றான், லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவங்கள போல ஒரு அசுர படைப்பு, விசித்திரமான படைப்பு, ஆது சமூக கூட்டமோடு இந்த பிரபஞ்சத்தில் யாரும் படைக்கப்படவில்லை. இந்த பூமி பந்தில் யாரும் அப்படி படைக்கப்படவில்லை. அப்படி ஒரு பயங்கரமான படைப்பு. அவங்களே கேட்டார்கள், எங்களை விட இந்த உலகத்தில் யார் பலசாலி? அதனால் அவர்கள் நியாயம் அல்லாஹ் தான் பெருமை அடிக்க வேண்டும். அதுதான் ஹக்கு. அந்த நியாயமின்றி பெருமை அடித்தார்கள், அலட்சியமாயிருந்தார்கள், மார்க்கத்தை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சர். பலசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தண்டனை கொடுத்தா தெரியுமா? சுவாசிக்கின்ற காற்று. அந்த சுவாசிக்கின்ற காற்றை சுழண்டடிக்கின்ற வேகம் அடிக்கின்ற காற்றாக மாற்றினான். சபா லயாலி வசமானிய தையாம். சும்மா இல்ல, 7 நாள். சபா லயாலி 7 இரவும் 8 பகலும், கிட்டத்தட்ட 7 நாள் தொடர்ந்து அடிச்சு கொண்டே இருந்துச்சு. ஈச்ச மரங்கள் அப்படியே பிரட்டி விட்டா எப்படி இருக்குமோ அது போன்று அவர்கள் பிரட்டி அடிக்கப்பட்டார்கள். நபியே, அவர்களில் மிஞ்சினவர்கள் யாராவது நீங்க பார்க்கிறீங்களா? என்ன காரணம்? ஆணவம் கொண்டார்கள், பெருமை அடித்தார்கள், பணிவாக இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு சாதாரணமா ஒரு குடும்ப சூழல்ல இருந்து வரக்கூடிய ஒரு நடுநிலைமையான ஒருத்தர் அவசரமா வாகனம் வாங்கினார், அவசரமா கடையில் எடுத்து அதை பெரிய ஃபார்முக்கு சொந்தக்காரன் ஆகினார். அல்லாஹ் அருள் செய்ததை தவிர அவங்கள பிடிக்க இயலாம். அல்லாஹ் அருள் செய்தவர்கள் மனித தன்மையோடு பிற மனிதர்களை மதித்து பள்ளிவாசலுக்குரிய ஹக்க கொடுத்து பள்ளிவாசல் நிர்வாகங்கள் நல்லவர்கள் நடந்து அதே மாதிரி மார்க்க விஷயங்கள்ல தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செய்து கொண்டு இந்த நாட்டிலே வாழ்றாங்க, உலகத்திலே வாழ்றாங்க. திடீர்னு சிலாக்கள் பணக்காரன் ஆகிறாங்க, எங்கால வந்து தெரியாது. அல்லாஹ் சொல்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரு பில் பிலாத். திடீர்னு பணக்காரங்களை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க எப்படி பெல்ட்டி அடிச்சு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இவங்க இந்த உலகத்தில் தாங்கள் பெருமை அடிப்பதற்கான காரணம், நான் பெரிய பணக்காரன், இந்த ஊர்ல என்ன யாரும் மிஞ்ச இயலாது, நானே சல்லிக்காரன், நான் ரோயல் ஃபேமிலி, என் புள்ள எங்க படிக்கணும் தெரியுமா? அவங்களோட அந்த கதை பேச்சு எல்லாமே பெருமையோட சம்மந்தப்பட்டது. வியாபாரத்துக்கு போனாலும் நான் எப்படி முன்னேற தெரியுமா? 0லேருந்து முன்னேறு. நான் எப்படி பணக்காரன் தெரியுமா? என் வாப்பா அம்மால ஒத்தர உதவியும் இல்லை, தனியா போன, சந்தை போன, அங்க போன, இங்க போன, அதுல கூலி வேலை செஞ்ச, இவ்வளவு பெருசா வந்துட்டு அடுத்தாங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க, அல்லாஹ் மறந்துடுவாங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிச்ச மாதிரி ஒரு தனி பணக்காரன் அழிச்சான். காரூன் என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரன் அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹி. அவனுக்கு இதான் பிரச்சனை. அடே என்னடா இப்படி எனக்கு என்ன இப்படி தங்கம், மரகதம், மாணிக்கம், முத்து, இன்றைக்கு சாதாரணமான பணக்காரன் யாரும் அந்த 10 லிஸ்ட்ல வர இயலாது. அந்த அளவுக்கு பணக்காரன். கிட்டத்துல இந்த எகிப்துல வந்து கடலுக்குள்ள பெரிய ஒரு களஞ்சியத்தை கண்டுபிடிக்கிறாங்க, தங்கம். கீழே எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க, இந்த உலகத்தில் இப்படி ஒன்று இருப்பதாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால் இது காரனுக்குரிய சொத்தாகத்தை. அப்படி பெரிய வல்லரசுங்க அவன் தனியால், தனி சாம்ராஜ்யம். அல்லாஹ் பாராட்டி சொல்றான், நாங்க கொடுத்தோம் மாத்தைனாஹு மினல் குனூஸ். அவன் தோண்ட புதையல். இப்ப சில லக்கி என்ற ஒன்று இருக்கு பிசினஸ்ல, முயற்சி என்ற ஒன்று இருக்கு. லக்கி முயற்சி செஞ்சுட்டு போக லக்கி கிடைக்கும். வீட்டுக்குள்ள படுத்த லக்கி வராது. செஞ்சுட்டு போகல திடீர்னு சீசனை வந்துடும், அல்லது எடுத்து சாமான் திடீர்னு விலையேறிடும், வித்துட்டு போக லாபம் கிடையாது. அதான் லக்கி. இவனுக்கு என்ன லக்கி தெரியுமா?
தோண்ட தோண்ட தங்கம், மரகதம், மாணிக்கம், முத்து, பவளம், தனித்தனி கோட்டை கொத்தளங்களுங்க. இப்படி அல்லாஹ் வர்ணிக்க சொல்லலாம். இதை சொன்னாதான் எங்களுக்கு சாதாரணமா இன்னைக்கு 2 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு அல்லாவே அவங்கள விட்டு ஆள் இல்லை, ஏழைகளோட சலாம் சொல்ற இல்ல, பேசுற இல்ல, பள்ளி பக்கம் இல்ல, அவங்களோட வீட்டுல மையத்து மட்டும் வந்தா மட்டும்தான் பள்ளிவாசல். அப்படி அல்லாஹ்வை மறந்து போற பணக்கால் இருக்கிற மத்தியில் அல்லாஹ் ஞாபகப்படுத்த சொல்லி கொண்டான், நாங்க கொடுத்த காரனுக்கு சும்மா இல்லவாப்பா, மா இன்ன மஃபாத்திஹு லதனு பில் உஸ்பதி உலில் குவா. பிள்ளைகள் கொஞ்சம் அந்த கடவுளை நிரப்பிக்கொள்ளுங்க. அந்த ஜும்மாகளுக்கு வந்தா யாராவது தயவு செய்து சாஞ்சி கொண்டு உங்களுக்கு வசதியா இருக்காம கொஞ்சம் நல்ல அழகா இருந்து ஜும்மாகளை கேளுங்க. மிக முக்கியமான தலைப்போடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்ல அப்படி கொடுத்தாங்க காரணம். இந்த பிள்ளைகள்லாம் விளங்கக்கூடிய மிக முக்கியமான பருவம். அப்பதான் அந்த ஆணவத்தை களைய முடியும், பெருமை இல்லாமக்க முடியும். அந்த காரணம் கொடுத்த சொத்து பத்துக்களை அந்த சாவியை மட்டும் துறப்பதற்கு பல குதிரைப்படைகள் தேவைப்படும். அவ்வளவு பெரிய சொத்து. இவனை இஸ்லாமிய அழைப்பாளர்கள், மார்க்க பிரச்சாரம் சிறாக்கள் உட்கார்ந்து பேச போனாங்க. இவன் குதிரையில வந்தா அழகா அலங்கரிச்சு காப்பு சங்கு அந்த காலத்துல எல்லாம் போடுறே அப்படி தங்கபலம் அணிவிச்சு அவன் குதிரையில வந்து அந்த வாகனத்தை இறங்கினா, மா ஊத்திய காரணம் கொடுக்கப்பட்டது எனக்கு கொடுக்கப்படக்கூடாது ஏங்கிக் கொள்வாங்களாம். அப்படி அல்லாஹ் வச்சான். அந்த மார்க்க பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் சொன்னாங்க, காரூன் லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காதங்க வாப்பா, அல்லாஹ்க்கு அது விருப்பம் இல்லை. நம்மளை படைச்சரப்ப விரும்ப மாட்டான். மனசு ஆழமா பயிற்சி கொள்ளுங்க. எந்த வினாடி ஒரு நிமிடத்துக்குள் எங்களை கவிட்டு விடும், நாசமாக்கிவிடும் இந்த பெருமை, ஆணவம். ஒரு வினாடிக்குள்ள வந்துடும். பேச்சுவார்த்தை நம்ம ஒரு ஆளை பேசிட்டீங்கக்குள்ளே திடீரென்று அல்லாஹ் மறந்து ஆறுங்களை எனக்கு இப்படி பேசிட்டு போறான், நான் யார் தெரியுமா, என் குடும்பத்தை கேட்ட அப்படிலாம் பேசி அப்படி பேசக்கூடாது. பணிவை வெளிப்படுத்தும். இந்த காரணம் சொன்னாங்க, லா தஃப்ரஹ், அப்பா உன்னை போக்கு கூடாது, கொஞ்சம் பெருமை அடிக்கிறான், ஆணவம் கொள்றான், மதிக்கிறா இல்லை, அடக்கிக்கொள். அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். இரண்டாவது புத்திமதி, எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து அல்ல, இன்றைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னால சம்பவத்துடைய முடிவை குர்ஆன்ல இன்றைக்கு இந்த உம்மத்துக்கு தேவைன்னு வச்சுக்கான். உங்களுக்கு தந்ததை அல்லாஹ் கொடுத்ததை வச்சு மறுமையில் நிரந்தரமான வீட்டை தேடிக்கொள்ளுங்க வாப்பா. அந்த மக்கள் அழகா எத்தி வைக்க மார்க்க பிரச்சாரம் செய்யறாங்க. இவனுக்குள்ள இன்னும் அந்த கொதிக்கு இவனுக்கு தாங்க இயலாம். சாதாரண அற்பமான மக்கள் எனக்கு முன்னால பயான் பண்றாங்கன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சரி நீங்க சொல்லுங்க, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவுல உங்களுக்கு பங்கு இருக்கு. நீங்க உழைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, சம்பாதிச்சீங்க, 4 பேரை சம்பாதிச்சு வச்சீங்க, உங்களுக்கு அரசியல் பலமிக்கு செல்வாக்கிக்கு, சாப்பிடுங்க, குடிங்க, நல்லா அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட ஹக்க நீங்க அனுபவிங்க. நீங்க நப்பித்தனம் காட்ட தேவையில்லை. முழுசா அப்படியே மார்க்கத்துக்கு கொடுக்க தேவையில்லை. மரமை என்று சொல்லி மரமைக்காக முழுசா கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு துன்யாவுல குதிரை வேணுமா, ஒட்டகம் வேணுமா, தங்கம், மரகதமான எதை நீங்க எல்லாம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கு. நானும் நீங்களும் உழைச்சா எங்களுக்கு அனுபவிக்கிற ஹக்கு இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பள்ளிவாசல் கொடுத்து வீட்டுக்கு சாப்பாடு இல்லாம இருக்க கூடாது. அது நல்லா விளங்க வேண்டும். எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு எங்கட பிள்ளைகளை கொண்டு மிளாதிக்க கூடாது. வலா தன்ஸ, அல்லாஹ் சொல்றான், உங்களோட பங்கனிய மறந்துடாதுங்க. 3, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த். சொத்து பத்து இருக்கிறது வச்சு நீங்க எல்லை மீறி அட்டுழி செஞ்சு அநியாயம் செஞ்சு மக்களை நாசமாக்கி பொம்பளைகளை இல்லாமாக்கி பொம்பளைல வாழ்க்கையில விளையாடிறாங்க. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் சொல்லுகின்ற அடுத்த அட்வைஸ், 5வது புத்திமை அந்த மக்களை வச்சு. அல்லாஹ் உங்களோட எப்படி அழகா கண்ணியமா நடந்து கொள்றானோ அது போன்று பிற மனிதர்களோடு பண்பாடாக பணிவாக நடந்து கொள்ளுங்க. இதை சொல்லிட்டு போக்களே அவன் கூப்பிட்டு கிட்ட முடிஞ்ச வாங்க, நீ யாருக்கு புத்தி சொல்லிட்டு போறீங்க, நான் யாரு தெரியுமா, ராஜ பரம்பரை, எனக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் தெரியுமா, இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. ரொம்ப பேர் பாவிக்கிற வார்த்தை இந்த தலையை தொட்டு காட்டுற வார்த்தை. இது எனது பிசினஸ் நாலேஜ், இது தனி அறிவு.
அதனால் தான் எடுத்துக்கொண்டேன். இந்த வானத்தில் இருக்கிற கடவுள் எனக்கு தந்தது கிடையாது, இன்னும் சம்பாதிப்பேன்னு சொன்னான். இன்னும் சம்பாதிப்பேன், எனக்கு ஏன்? சரி, மக்கள் சொல்லிட்டு போய்த்தாங்க. சுபஹானல்லாஹ். இந்த தலைப்புல விளங்கணும், அல்லாஹ்வுக்கு அந்த பெருமை அடிக்கிறாக்களை கடைசி வரைக்கும் விரும்ப மாட்டான். அவங்ககிட்ட துவத்து போய் நொந்து போக வைப்பான். ஒரு நாள் போகல. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ல். காரூனையும் காரூனை பத்தி அல்லாஹ்வே சொன்னால இவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவளத்தையும் பூமிக்குள் அப்படி சொருக செய்த, கொட்ட செய்த, சொரு உள்ள போய்த்தான். எப்படி? அடுத்த நாள் காலையாக எல்லாம் வந்து பாக்குறாங்க, ஆளும் இல்ல, அட்ரஸும் இல்ல. உலகத்துடைய தலைப்பு செய்தி. அவங்க பயன்படுத்தின வார்த்தை அல்லாஹ் போதுமான, இதால எங்களுக்கு அல்லாஹ் தராம அவனுக்கு கொடுத்திக்கான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கையை விரிச்சு கொடுக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு சுருக்கி மட்டமாக ஓரளவு கொடுக்கிறான் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இது போன்ற ஆணவம் பிடித்தவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். அவங்களோட சல் இருந்தாலும் சரி, அரசியல் பலம் இருந்தாலும் சரி, சமூக அந்தஸ்து இருந்தாலும் சரி, பெரிய பலம் இருந்தாலும் சரி, உடல் பலம் இருந்தாலும் சரி, அவங்க சமுதாயத்தில் எந்த பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, நாட்டில் நம்பர் ஒன்னா இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட மார்க்கத்தை அலட்சியம் செஞ்சு தனக்குள் ஆணவத்தை வளர்த்து கொண்டால் அவங்க நொந்து போக அவனுடைய முடிவு என்பதை அன்றைக்கு காரணம் கொடுத்த ஃபத்துவாவண்டிக்கு அல்லாஹ் இந்த குர்ஆன்ல வச்சுக்கான். பணம் வளர வளர, நாளுக்கு நாள் சம்பாத்தியம் கூட கூட, நேத்தை விட இன்றைய விட நாளைக்கு ஒரு படி உயர உயர இந்த 5 புத்திமதிகளை தலையில சுத்தி ஓடிக்கொண்டு எங்களை அடக்கா விட்டால் நாங்களும் காருணை போன்று நஷ்டவாளிகளாக மாற முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்த பொழுது எம்சூனா அலல் அல்லி ஹவுனா, ரொம்ப பணிவாங்க. இந்த பணிவு என்ற வார்த்தை சரியா வழங்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாகன விபத்துக்கான காரணம் கூட பணிவு இல்லாது. வாபாக்காரன் 20-30 லட்சம் பைக்கை வாங்கி கொடுத்துட்றேன். பைக்கை வாங்கி கொடுத்து நான் உழைச்சும் கஷ்டப்பட என்ற ஒரே ஒரு புள்ளால் 2 மகனிக்கு அவன் வாங்கணும், அனுபவிக்கணும், இவ்வளவுதான் தெரியும். அவன் அந்த ஓர ரோட்டால சின்ன பிள்ளைகள் ஓடுமென்னு சொல்லி கொடுக்குறல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இன்றைக்கு வாகன விபத்துக்கள் அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நெத்திலேக்கு ஆணவம். இது சரியா வழங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாகனம் ஓடினாங்க. அலுபா என்ற ஒட்டகம் இன்றைக்கு, கஸ்வா என்ற ஒட்டகம் ரசூலுல்லாஹி இன்றைக்கு ஊருக்குள்ள ஒட்டகம், வெளியூர் போக்கில் ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க. அலுபா என்பது வெளியூர் போகும்போது ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு வாகனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆனது தெரியுமா? ஒரு தடவை மதீனாக்கு வந்த புதுசுல ஒரு 10-12 நாள் போனது பிறகு மதீனாவுடைய அந்த கோட்டைகளை சுத்தி கணீர் கணீர்னு இரவு நடிச்சாமத்த சத்தங்க குத்துங்க. எல்லாரும் எழும்பிட்டாங்க, பயந்துட்டாங்க. என்ன சத்தம்? குறைஷியில் வந்துட்டாங்களா, எங்களெல்லாம் அப்படியே பிடிக்க போறாங்களா, எங்களுக்கு பிரச்சனை உண்டாகுமான்னு சொல்லி பயந்து கொண்டு எல்லாம் எழும்பி அசந்து போய்க்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளுருவி கொண்டு ஒரு சில சஹாபாக்களை எடுத்துக்கொண்டு மதீனாவுடைய தொங்கல் வரைக்கும் போறாங்க. இத்தனைக்கு மத்தியில இரவு 1 மணி 2 மணி. இந்த நாட்டில் அப்படிலாம் பிரச்சனை வந்து அமைச்சர்மார்களை வீட்டுல படுத்து கிடப்பாங்க. அடுத்த நாள் வந்து பேஸ்புக்ல நாங்க அந்த பள்ளிவாசலுக்கு போகணும், அங்க போகணும், திகனை போகணும், அங்க பேர்வலை போகணும், இப்படி என்று சொல்லி படம் காட்டுவாங்க. உரிய இடத்துக்கு உரிய இடம் போக மாட்டாங்க. ஏன்னா பயம், உசுருக்கு பயம். ஆனா படம் காட்டணும். அந்த அரசியல் ரசூலுல்லாஹ் உருவாக்கின அந்த ஹுலஃபாக்கள், அந்த அரசியல்வாதி என்ன செய்ய சத்தம் கேட்டத்தோடையே எடுத்தாங்க வாள்களை. அவ்வளவு பேரும் வெளிக்கிட்டு போய்த்தாங்க. பெய்த்து வட்டையில பண்ணி பாக்குறாங்க. இது ஒரு வேற சத்தம், குறைஷிகள்லாம் உள்ளுக்கு வரல, நிலைமை அமைதியா தெரியும் சொல்லி ரிலாக்ஸா வாராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாம தான் பேத்திக்காங்க. அந்த மனுஷன் ஒழுங்கடாப்ப தூங்கட்டும், அவரை எழுப்பிடவான வந்து பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்க ஆள் இல்லை. அபூ தல்ஹாவுடைய குதிரையும் இல்லை. அபூ தல்ஹா சொல்லிட்டாரு, என்ற குதிரை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சரி பேத்திப்பாங்க. இவங்க போகாத இன்னொரு வழியால வேகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆள் தெரியுமா? ஒரு எதிரி 1 மாத கால தூரத்துக்கு நிப்பானா ரசூலுல்லாஹ். அந்த கட்ஸ் அல்ல அப்படி அந்த 5 ஸ்பெஷல் உண்டு. ஆனா பெருமை இல்லை.
ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பெருமை இல்லை. ஒரு எதிரி ஒரு மாத காலம் பயணம் தூரம், அந்த பயணத்துடைய தூரம் அளவுக்கு அவன் தள்ளினா பேசுவான் ரசூலுல்லாஹ். அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ் பயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கட்ஸான மனிதர். எலும்பி வாள் எடுத்துக்கொண்டு அவங்களும் வட்டையில இவங்க போகாத வழியால பேத்துட்டு பனி டைம் வாராங்க. அந்த குதிரை ஓடின அந்த ஸ்பீட் அந்த ஹதீஸ்ல வர்ணிக்கிறாங்க. வந்த வேகத்துல ஸ்பீடா பிரேக் அடிச்சு கிளி போட்டு இப்படி தட்டி சொன்னாங்களா, அபூ தல்ஹாவுடைய குதிரை இப்படி நல்லா ஓடிக்கு என்று சொல்லி அபூ தல்ஹாட குதிரையை ஒப்படைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி ஓடக்கூடிய ஒரு தடவை அவனோட பணிவை பாருங்க. இன்றைக்கு வாலிபர்களுக்கு இந்த பணிவு இல்லாதனால பஸ்ல போய்த்து முட்டுற, வாகனத்தை போய்த்து முட்டுறதும், அதே மாதிரி ஓடக்கூடாத இடங்கள்ல ஓடி தங்களுடைய அட்ரஸை இல்லாம ஆயிக்கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஒரு நாட்டுப்புறத்த அரபி சஹாபாக்கள்ல போகல ஸ்பீடா போய் காட்டனா முந்திட்டேன்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் கொதிக்குது. இப்படி தட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சுபிக்கத்தில் அல்பா, உங்களோட வாகனம் இன்றைக்கு தோத்து போய்த்துன்னு சொல்லி. வேற இப்ப கிட்டத்துல ஒரு அமைச்சர்மார்களுடைய தலாவ இந்த பகுதியில வாகன விபத்து நடந்து இரவு நேரங்கள்ல அவ்வளவு ஸ்பீடா பேத்திக்க. அவங்களும் அப்படி ஸ்பீடா போகணும், அமைச்சர்மான அப்படித்தான் போகணும். வேற வாகனம் அதில் கண்ணுக்கு அடிச்சு பேத்தான் போவாங்க. அன்புக்குரிய சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக தட்டி சொல்றாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் நீங்க இவ்வளவு ஸ்லோவா பேத்தீங்களா, அவர் முந்திட்டான்னு சொல்லி எல்லாரும் அமைதிப்படுத்தினாங்க. நான் தான் பெரிய ஆளு சொல்லல, நான் தான் முந்திக்காட்டு சொல்லல, அல்லாஹ்வோட விதியை வழங்கப்படுத்துறாங்க. இன்ன ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ் கண்டு ஒரு தனித்துவமான ஒரு விதி உண்டு, அதை நாங்க புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் யர்தஃபிய ஷைஅன் இல்லா வலாஹு, இந்த உலகத்தில் முதல் தரத்தில் வரக்கூடியது ஒரு நாள் இரண்டாவது ஆகும். முதல் தரத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி நம்பர் 1 கூடி செகண்ட் ஆகும். பெரிய பணத்தை இரண்டாவது ஆகும், மூணாவது தோத்து போவான், அட்ரஸ் இல்ல போவான். உலகத்தில் அல்லாஹ் அப்படி விதியை வச்சுக்க அவனுக்கு சொல்லி இந்த விதியை புரிஞ்சு கொண்டால் சரி. என்னை விட யாரும் முந்தி ஓடலான்னு சொல்லி இருக்கிற வாகனங்களை ஓடி முட்டுவதற்கான காரணம் இந்த ஹதீஸை சரியா விளங்கல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா விளங்கப்படுத்துறாங்க. அவருக்குரிய சான்ஸ் முந்திட்டு போறார், அவ்வளவுதான். நாங்க அவருக்கு இடத்த கொடுத்தாச்சு, அவர் போய் சேரட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான நிலைமைகளை எங்களோட வாலிபர்களுக்கு மத்தியில் உருவாக்கினால் எதிர்காலத்தில் இந்த ஆணவத்தினால் நடக்கக்கூடிய விபத்துக்களை தடுக்கலாம். வாஹிர் தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் தனக்குள் ஒரு பணிவை உருவாக்கி கொள்ள வேண்டும், பெருமையோடு வாழக்கூடாது, பெருமையை முழுமையாக களைய என்பதற்காக வேண்டி பல செய்திகளை சொல்லுகின்றான். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற செய்தியில் நான் ரொம்ப ரசித்து உங்களோடு பேசியிருக்கின்ற செய்தி, அல்லாஹ் லுக்குமான் என்ற மனிதரை பற்றி குர்ஆன்ல சூரா லுக்குமான் 31 அத்தியாயத்தை சொல்லுகின்றான். அவருக்கான ஒரு தனித்துவமான ஒரு விசேஷமான ஒரு பண்பு பணிவான மனிதர். நபிமார் லிஸ்ட்லேயும் இல்லை, அவர் 25 நபிமார் பேர்லையும் இல்லை. இந்த துல்கர்னைன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்று பெரிய பெரிய உலக சாதனை படைச்சாலும் இல்லை, சாதாரணமான மனிதன். குர்ஆன்ல ஒரு தனி அத்தியாயத்தை இடம் பிடிச்சிக்காரு. லுக்குமான் என்ற பேரையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். அந்த குர்ஆன்ல முதல் பேஜும் அடுத்த பேரும் லுக்குமான் லுக்குமான் லுக்குமான். ஏன்னு பார்த்தா நம்ம எல்லாம் சொல்லுவோம், அவர் ஷிர்க்கை இல்லாமல் ஆக்கினார். மகனுக்கு புத்திமதி சொல்லுகிற விஷயத்தில், பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் வாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தை நம்ம சொல்லுவோம். அவர் உண்மையாவே ஆரம்பிக்கின்ற பொழுது, யா புனைய, எனது அன்பு மகனே, இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய மகனே. கிட்ட வச்சு பேசுறது, மகனை தள்ளி வச்சு பேசுறது. அவர் பேசுகின்ற அந்த வார்த்தையெல்லாம் இந்த பபா பிள்ளைக்கு சொல்ற வார்த்தை இல்லை, 5 வயசு 6 வயசு பிள்ளைக்குரிய வார்த்தை இல்லை. ஓலவல் படிக்கக்கூடிய, இப்ப 9ஆம் ஆண்டு தாண்டி இருக்கக்கூடிய பருவ வயது அடைந்த விளப்பமான சமூகத்தில் நடமாடக்கூடிய சமூக வட்டத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பருவத்துக்கு சொல்லக்கூடிய புத்திமதி. மக லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வோட அதிகாரத்துல கை வச்சுறாங்க, ஷிர்க் செய்யறாங்க. அல்லாஹ் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டான், அது மிகப்பெரிய பாவம்.
மக யா புனைய உங்களோட உம்மா வாப்பாவோட நல்ல நடந்து கொள்ளுங்க. மக அகிமிஸ்ஸலா தொழுது கொள்ளுங்க. இந்த யாபுனைய வார்த்தை தப்சீர் சொல்றாங்க. அவர் கிட்ட கிட்ட அந்த கூப்பிடுற வார்த்தை எல்லாம் ஒரு நாளைக்கு 10 தடவை மகனை விசாரிக்கிறார். இன்னைக்கு வாப்பாக்கு நேரம் இல்ல பிள்ளையோட பேசுறதுக்கு. சுபகளை பேத்துடுற சந்தைகளுக்கும் யாரவங்களுக்கும் பேத்துடுற, இரவாகி வார, அடுத்த நாளைக்கு இன்னொரு சந்தை, அடுத்த நாளைக்கு இன்னொரு கடை, இன்னொரு பிரச்சனை. மகன் யாரோட பழகிறான், எப்படி நடந்து கொள்கிறான், எப்படி சமுதாயத்தில் வாழுகின்றான், பள்ளிவாசலுக்கு போறாரா, உம்மா அப்படி ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை உயர்ந்த மனிதராக சொல்லுவதற்கான காரணம், அவர் கூப்பிட்டு சொல்லாரு, மகன் வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், உங்களோட முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி நடக்காதுங்க. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் நீங்க பெருமையோடு வாழாதுங்க. இதை எந்த வாப்ப மகனும் சொல்லி கொடுத்தீங்க? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள வாப்பமார் கூட்டி வராங்க பள்ளிவாசலுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அந்த பிள்ளைகள் பள்ளிவாசல் தொழு விட்டு வீட்டுல போன் பார்த்துட்டு படிக்கும்போது கம்ப்யூட்டர்லைக்கும் ஸ்மார்ட் போன் பாய்ப்பாங்க, பைக் ஓடுவாங்க. பள்ளிவாசல் மௌலையோட பேச மாட்டாங்க, நிர்வாகத்தோட அந்நியோனியம் மதிக்க மாட்டாங்க. சில நேரங்களில் பள்ளிவாசலை விட்டு தூரம் அமைதிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இவன் எதிர்காலத்தில் 5 லட்சம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்கான வரணும் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களோட பேச மாட்டான். யாராவது ஒரு பணக்காரன் காரணம் இறங்கிட்டா, பாப்பா பாப்பா யாரு பாப்பா இது, என்ன பாப்பா அப்படி காரணம் அப்படி கேட்போம். இதை நம்ம வாப்பா இவனுக்கு இதான் விருப்பம்னு சொல்லுவோம். இதுதான் பெருமையை நம்ம வளர்த்துறோம். வாப்பாட சொந்த தம்பி வந்திருப்பாரு, அவர் சும்மா உதாரணத்துக்கு சந்தையா வரையலடைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடை வச்சுப்பாரு, அவர்கிட்ட ஒரு புஷ் பைஸ் கிடைக்கும். அவரை நெருங்க மாட்டான். சாச்சா சலான் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் மகா அப்படின்னு இறக்கத்தோட வந்து பேசுவார். ஏதாவது கொடுத்துட்டு வலைக்கும் சலாம் நான் பேசிட்டு வாரேன். அங்க போனா திடீர்னு இன்னொரு மாமக்காரன் வருவார், பெரிய பணக்காரன், பாபா வாங்கன்னு சொல்லி கட்டிப்பிடிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மினல் கிபர், யாருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் பெருமை வருகின்றதோ, அவர் தொழுதா என்ன, நோம்பு பிடிச்சா என்ன, ஜகாத்து கொடுத்தா என்ன, பெரிய பணக்காரன் வந்தா என்ன, அந்த பெருமை வந்தால் ஒருபோதும் சூழ்நிலை முடியாது. பெருமை என்பது கந்துன்னாஸ், மனிதர்களை அலட்சியமா பார்ப்பது, ஆட்கள் பார்த்து நடப்பது. என்ன பிள்ளை பார்க்கிறோம். இது மகானுக்கு எப்பயாவது சொன்னமா? இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல லுக்குமான் என்ற அந்த மனிதனுடைய அந்த புத்திமலை சொல்லிக்கிறாரு. யா புனைய வலா துஸஇர் ஹத்தகல், இந்த ஹத்த இந்த கண்ணத்தை மனிதனை கண்ணு திருப்பிடாதங்க. அப்படி என்றா ஆக்களை பார்த்து இவர்கிட்ட சல்லிரிக்கி, இவர் ரோயல் ஃபேமிலி, இவர் படிச்சால் இவர் டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு அவன் அணுகி போறான். சாதாரணமான ஒரு குடிமகனோடு நடந்து கொள்றாயில்லைன்னு சொன்னால், நல்ல அன்பாக பண்பாக அரவணைச்சு சலான் சொல்லி பலர்கள் சொன்னால் அவனுக்குள் பெருமை வருகின்றது. அவனுக்கு நான் எவ்வளவு பெரிய பணக்காராக்கி நல்ல ஒரு பழக்கத்தை கொடுத்தாலும் இந்த பெருமையினால் சூரம் நுழைய முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உருவாக்க வேண்டிய, வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கு உருவாக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பணிவை உருவாக்கணும். யாரை கண்டாலும் பெரியவர்களை கண்டா மரியாதை கொடுத்து சக மனிதர்களோடு நல்ல முறையில் வித்தியாசமின்றி பழகக்கூடிய, பண்பாக முகத்தை திருப்பாமல் சலாம் சொல்லி புன்னகைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்குவோம். வல்லவன் ரஹ்மான் அவர்களும் நாங்களும் சுவர்க்கத்தில் செல்வதற்கு அருள் பாலிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கீமிஸ் ஸலாம்.